நாடு முழுக்க பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்க நிலையில இது தொடர்பா வாகன ஓட்டிகளினுடைய கருத்தோட செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவல்களை நாம விரிவா பார்க்கலாம். மத்திய அரசு அதிரடியாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை ரூபாய் வரை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நாள்தோறும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடம் இருக்க அப்படி நேரடியாக கேட்போம். சார் வணக்கம் சார், பெட்ரோலை ரூபா உயர்த்திருக்காங்க, நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது சார்? சாதாரணமான பாதிப்புலாம் கிடையாது, ரொம்ப பாதிப்பு தான். ஒரு நாளைக்கு ரூபா. இப்போ நாங்கள் போடுற பெட்ரோலுக்கு வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு வந்து வண்டியெல்லாம் இப்போ வர வண்டி ஒரு 40-50 தரதே பெரிய விஷயம். அதையும் மீறி அதை ஓட்டும் போது இன்றைக்கி எங்களுக்கு பாதிப்பு ரொம்ப. இப்போ பாருங்கள், ஒரு பெட்ரோல் ரூபா ஏற்றிட்டீங்க, நாளையிலேருந்து எல்லாமே விலை ஏறப்போகுது. A to Z. நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறது நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் விலை ஏற்றிடுவாங்க. கவர்மெண்ட் எதுவும் கண்டுக்க போகிறதில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏற்றும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு இனிமேல் வேடிக்கை பார்க்கும். அதெல்லாம் தட்டி கேட்குற கவர்மெண்ட்டை தான் படுக்க வச்சிட்டிங்க. இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப யோசிப்பாங்க, ஏன்டா இதை தொட்டோங்கிற மாதிரி, ஏன்டா அதை விட்டோம், ஏன்டா இதை தொட்டோன்ட்டுன்னு. கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் நம்ம வந்து அவ்வளோதான், இன்னி பின்தங்கி போய்கிட்டே இருப்போம். இன்னைக்கு இதை கேட்கலாம் முடியாது யாருனாலையும். இல்லை, இப்போ சராசரியாக எத்தனை லிட்டர் போடுவீங்க? இப்போ அந்த லிட்டரோட அளவு கம்மி பண்ணிட்டீங்களா? இல்லை, இப்போது எப்போ வந்துட்டு ஒரு 350-400 போடுறத இப்போ நாங்கள் இன்னும் கம்மி பண்ணிக்கணும். இன்னி ஓட்டத்தையும் கம்மி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கம்மி பண்ணால் தான் இன்னும் எங்கள் ஆவரேஜ் பண்ண முடியும். இப்போ இனிமேல் வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னு நினச்சா கூட யோசிக்கணும், திருப்பி விலை ஏற்றிடுவாங்களோ, இன்றைக்கி ஏற்றிடுவாங்களோ, நாளைக்கு ஏற்றிடுவாங்களோ. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் முன்னாடியே சொல்லிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, எதை யூஸ் பண்ணாதீங்க, எங்கேயும் பண்ணாதீங்க, அது வாங்காதீங்க, இது வாங்காதீங்கன்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் என்ன, இனிமேல் சாப்பிடாதீங்க, படுத்து தூங்க, வீட்டிலே உட்காந்து தான் ஒர்க் ஹோம் பண்ணுங்க, அது இதுங்கிறாங்க. இது எப்படி ஆக போகுதுன்னு இன்னி இப்போ மக்களோட பாதிப்பு இன்னி ரொம்பவே இருக்கும். இல்லை, இப்போ மந்த் பட்ஜெட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கூடுதலாக சுமை கூடுதலாக இருக்கும். திருப்பி எனக்கு ஒரு 3000 இப்போ எக்ஸஸ் ஆகும். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது போய் நாங்கள் கம்பெனியில் கேட்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. கம்பெனி என்னென்ன எங்களால் முடியும். இப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு செலவு அதிகமாகுதுன்னு அவங்க எதனா குறைக்க தான் பார்ப்பாங்க. இதில் எத்தனை பேர்த்தோட வேலை போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் வந்து இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் என்னங்க ஒரு முடிவு எடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுனா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு எதுனா ஒன்று தட்டி கேட்கணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இது, அது என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பப்ளிக்கோட பாதிப்பு தான். நடுத்தர மக்கள், கீழ்த்தர மக்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப இன்னி நிறைய பேர்த்துக்கு இன்னி ஏற்ற தெரியாது. இனிமேல் பெட்ரோல் போட வரும்போது தான் தெரியும். ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க, அதோடு நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு ஏற்றிருக்காங்கன்னா அது ப்ரைவேட் பேங்க் சொல்லவே தேவையில்லை. 6 ரூபாலேருந்து 8 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் இன்னி. தேங்க்யூ சார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் ராமச்சந்திரன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.